ஆவிக்குரியதை தேடுங்க. தானா நம்ம சரீரத்துக்கும் குடும்பத்துக்கும் மெட்டீரியல், பொண்ணு பொருள் எல்லாம் தானா உங்க பின்னாடி வரங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்க. ஆமென். அவருடைய நீதியை தேடுங்க. எல்லாம் உங்களுக்கு தானா கொடுக்கப்படும். நீ அவங்கள மாதிரி ஆர்டினரியா இருந்தா அவனும் பகிக்க மாட்டான். அவங்க கூட நீ தண்ணி அடிச்சிருந்தா ஒன்னும் கேட்க மாட்டான். அவங்களோட நீ கெட்ட வார்த்தை பேசினா ஒன்னும் கேட்க மாட்டான். ஏதோ நீ ஸ்பிரிச்சுவலா கெட்ட வார்த்தைலாம் வேணாடா அப்படின்ற பாரு, ஓ அப்படின்னு பாக்குவாங்க. ஹல்லேலூயா. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அந்த சொப்பனத்தை நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். வெறும் பகைத்தார்கள் அல்ல, இன்னும் அதிகமாய் பகைத்தார். பகை எவ்வளவுனா வரட்டும், பயப்படாத. எவன் பகைச்சா என்னங்க? இந்த உலகத்துல இருக்கிறவனை காட்டுல உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். கடவுள் கொடுத்த சொப்பனத்தின் நிமித்தம் பகைக்கப்படுது. கடவுள் உங்களை உயர்த்தும் போது இது ஒரு சொப்பனம், தரிசனம், இதெல்லாம் அந்நிய பாஷை எதனும் நீ ஒரு லிப்ட் ஆகுது. ஆவிக்குரிய ஜீவித்துல ஒரு உயர்வு. எப்போ ஆவிக்குரிய ஜீவித்தை நீ உயர்றியோ, மெய்யாவே இந்த ஸ்பிரிச்சுவல் ஆசீர்வாதம் வந்துச்சுனாக்கா ஃபாலோட் பை அப்படியே ரைட்டுங்களா. நீங்க ரெட்டு போயிடுச்சுன்னா அது பால் தான், ஃபாலோட் பை எல்லாம் போற மாதிரி ஆவிக்குரிய ஆசீர்வாதம். நீ ஆவிக்குரிய இதுல எப்போ உயர்றியோ, பணம், பொருள், ஆஸ்தி, பாஸ்தி எல்லாம் தானா நீ கேட்காம உனக்கு கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்க ஆவில வளரணும்னு ரொம்ப பிரயாசப்படுங்க. பணத்துல வளரணும் தானா வரும், பணம் தானா வருங்க. நீங்க ஆவில வளரணுங்க. நான் இன்னும் பைபிள் படிக்கணும், இன்னும் பாட்டு பாடணும், இன்னும் நான் ஜெபம் பண்ணணும், இன்னும் கர்த்தரை தேடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வாஞ்ச, அதுல நீங்க வளரும்போது தானா ஒன் பை ஒன்னா நீங்க எதிர்பார்க்கிறதெல்லாம் கொடுக்கப்படும். ஆமென். கர்த்தர் சாலமோனை கேட்டார், உனக்கு என்ன வேணும் சொல்லு. அவன் எனக்கு ஞானம் வேணும்னா கர்த்தர் ரொம்ப மெச்சிக்கன்னு சந்தோஷப்பட்டு சொன்னார், நீ இது மாதிரி கேட்க நினைக்கல, ஆனா நீ கேட்ட, அதனால நீ கேட்காத கூட உனக்கு போனஸா தரேன்னு சொன்னார். நீ கேட்காத செல்வத்தையும் நீ கேட்காத மகிமையும் எல்லாவற்றையும் தருவேன். அதனால நான் என்ன சொல்றேன், உங்களை